பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த வேத பகுதியிலே ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே 3 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கிறது. இன்னொன்று, எதிர்பார்த்த ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. இன்னொன்று, எதிர்பார்ப்புக்கும் மேலான ஒரு காரியம் நடக்கிறது. முதலாவது, எதிர்பாராத காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்து ஆகார் துரத்தப்படுகிறாள். அவள் பெயர்செபா வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். இது எதிர்பாராமல் நடக்கிற ஒரு சம்பவம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற எதிர்பாராத சம்பவங்கள் திடீரென்று நடக்கும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். அந்த நேரங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, எதிர்பார்த்த ஒன்று காரியம் என்னவென்றால், அவள் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்தது. 15வது வசனத்துல வாசிக்கிறோம். இது வனாந்திரத்திலே அலைந்த உடனே கொஞ்சம் தண்ணி, துருத்தி தண்ணி தான். ஆனால் அந்த துருத்தி தண்ணி அவளும் குடித்தாள், அவனுடைய மகனுக்கும் கொடுத்தால். கொஞ்சம் தண்ணி செலவழிந்தது. இப்பொழுது தண்ணியே இல்லை, என்ன செய்வது என்று மிகவும் வியாகுலப்படுகிறாள். சில நேரங்களிலே நமக்கு இருக்கிறது எல்லாமே நம்மை விட்டு போய்விடும் என்று எதிர்பார்த்ததுதான். ஆனால் அது சந்திக்க முடியாமல் வேதனையிலே நாம் கஷ்டப்பட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் மூன்றாவது ஒரு காரியம், எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அது என்ன? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார். இப்போ ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், ஆகாரே, நீ ஒரு துருத்தி தண்ணீர் தான் உனக்கு வேண்டும். ஏனென்றால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த தாகத்திலே, இந்த வனாந்திரத்திலே குடிப்பதற்காக வேணும். ஆனால் நான் உனக்கு ஒன்று செய்வாகிறேன். நீ ஒரு துருத்தி தண்ணியை கேட்கிறாய், நான் உனக்கு ஒரு துறவையே நான் உனக்கு கொடுக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி அவளுடைய கண்களை திறந்தால் அவள் ஒரு துறவை கண்டாள். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பாராதற்கும் மேலாக ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? நீங்கள் எதிர்பார்த்தது இன்றைய தற்காலிகமான பிரச்சனை நீங்குவதற்காக. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறது எதிர்பாராத அளவுக்கு நிரந்தரமாக எதிர்காலங்கள் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்க ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியே கர்த்தர் பெருக செய்வாராக. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆகாரின் தேவன் நம்முடைய தேவன், நம்மை காண்கிற தேவன் அவர். எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் உனக்கு செய்வாராக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.